ஜெபம் அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, கிருபையின் ஆவி, அது தேவன் பிச்சையாய் ஈவாய் உங்களுக்கு இறங்கி கொடுக்கக்கூடியதான ஒரு பெரிய ஈவு. சிலருக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு சரீரத்தில் நல்ல ஒரு சுகம் இருக்கும், நல்ல இலகுவான ஒரு அனுபவம் இருக்கும், இருதயத்தில் ஜோமோன்னு உணர்வு இருக்கும். அது அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் உங்களோடு பேச விருப்பப்படுகிறார். அவர் உங்களோடு பேச விருப்பப்படுகிறார். அப்ப அந்த நேரத்தை ஒதுக்கி முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க உறவு வளரும், உள்ள ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும், நாளை தினம் இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா அந்த நேரம் தூக்கமே வராது, போய் படுப்பிய, உருண்டும் புரண்டும் படுப்பிய, காலையில் எழுவும் போதே பிரச்சனைக்குள்ள காரியமா தான் நிற்கும். ஏன் தெரியுமா? அவர் காத்து காத்து பாக்குறாரு, அவர் காத்து காத்து பாக்குறாரு. எப்படியாவது தூங்கணுங்கிற ஒரே எண்ணம் தான் உங்களுக்குள்ள இருக்கே தவிர அவரோட பேசணுங்கிற எண்ணம் இல்லை. அந்த தேவ பாதையில் அப்படியே போகுது, எல்லா அசுத்தங்களும் உங்களுக்குள்ள வருது. ஆனா ஜெபம் பண்ணி பாருங்க, அதுல அநேகமான பலன் உண்டு. யோபுவின் சரித்திரம் 1:10 சொல்லுது, ஜெபிக்கிற மனுஷனாக நீங்க இருப்பீர்களே ஆனால், தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக நீங்க இருப்பீர்களே ஆனால், அந்த மனுஷனை சுற்றிலும் வேலி அடைக்கிறார். அப்போ அர்த்தம் என்ன? நீங்க ஜெபிக்கக்கூடியவர்களா இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு ஜெயம் அதிக நிச்சயம். அல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷனை பார்த்து சாத்தானே ஆண்டவர்கிட்ட சொல்ல, என்னால அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா நீர் அவனையும், அவன் அந்த வீட்டாருக்காக ஜெபம் பண்றதுனால, தன் பிள்ளைங்களை எல்லாருக்காகவும் ஜெபம் பண்றாங்க. தெளிவா சொல்ல, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையான்னு. இதுதான் ஒரு தகப்பன் தாயினுடையதான சுபாவம். எப்படி அவர்கள் தனக்காக மாத்திரம் இல்லை, தன் பிள்ளைங்க, தன் வீட்டுக்காக, தன் வீட்டில் உள்ள உடைமைகளுக்கு எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறதுனால சாத்தானால என்ன செய்ய முடியலன்னா, அந்த ஒட்டகங்களை மேற்கொள்ள முடியல, அந்த வீட்டை மேற்கொள்ள முடியல, அந்த பிள்ளைங்களை மேற்கொள்ள முடியல, அந்த வேலைக்காரங்களை மேற்கொள்ள முடியல. ஜெபம் வேலி அடைத்து வச்சிருக்கு. தேவ சமூகத்துல ஏன் எனக்கு தட்டுமுட்டு வருது, ஏன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, நீ என்னைக்காவது முழங்கால் நின்று ஜெபம் பண்ணது உண்டா? நான் போக்கும் வரேன் பாதுகாத்தரலாண்டவரே கிடையாது. அந்த நேரம் ஹெல்மெட்டை போட்டு சோத்திரம், அங்க ஒரு போக்கு வந்த பிறகு சோத்திரமும் கிடையாது, ஒண்ணுமும் கிடையாது. ஏன் வேதம் தெளிவா சொல்லுது, நீங்க ஒவ்வொரு காரியத்துக்கும், ஏன் புருஷன் போகும்போது மனைவி வீட்டுல என்ன செய்யுது, உடனே போச்சான் சனியா ஒளிஞ்சான்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஒரே இடையே நோண்டிட்டு இருக்கோம். எது தேவையில்லை. அவன் புருஷன் போகுதான், வீட்டுல மனைவி என்ன செய்யணும், ஜெபம் பண்ணுங்க, பாதுகாப்பார், வரக்கூடிய ஆபத்தை அப்படியே காப்பாற்றுவார், அப்படியே அதுல இருந்து காப்பாற்றுவார். இங்க வேதம் தெளிவா சொல்லுது. யோபு நீதிமானா இருக்கிறார், ஜெபஜீவன் உள்ள ஒரு மனுஷனா இருக்கிறார். ஒவ்வொன்றுக்காக, தம் மனைவிக்காக, தம் வீட்டிற்காக, ஒட்டகங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, எல்லாவற்றையும் ஜெபம் பண்ண சாத்தான் புலம்பான். அவன் சொல்லான், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்? அவருடைய ஜெபத்தை கேட்டு நீ சுத்தி வேலை அடிச்சு வச்சுட்டீரு, என்னால உள்ள நுழையவே முடியல. அதாவது பல 100 வேலைக்காரங்க இருப்பாங்க, பல 1000 மிருக ஜீவராசிகள் இருக்கு, எதையுமே அவனால மேற்கொள்ள சாத்தானால அணுக முடியல. ஒரு ஒட்டகத்தை அணுக முடியல, ஒரு எருது அணுக முடியல, ஒரு வேலைக்காரன் அணுக முடியல. காரணம் என்ன? ஒரு மனுஷனுடைய ஜெபம். நீங்க ஜெபம் பண்றீங்களா? யோசிங்க.